stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து இந்த மாலை நேரத்திலே உங்கள் வீடுகளுக்குள் இருக்கிற இந்த நேரம் பல விதமான சூழ்நிலைகளை கடந்து கலைப்பாது ஏன் பாரத்தோட அல்லது குழப்பத்தோட உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இது வெறும் ஒரு நிகழ்ச்சியினுடைய தலைப்பாய் நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாயினும், உங்கள் வாழ்க்கையில கடந்து போகிற விஷயங்கள் எதுவாயினும், நீங்கள் அதை மீண்டு வர முடியும், உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் என்று ஆண்டவர் தாமே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையா எடுத்துக் கொள்ளுங்க நண்பர்கள். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது, அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஒவ்வொரு நாளும் குடும்பம், குறிப்பா அதாவது குடும்பம் வாழ்க்கை என்று சொல்லும் போது அது ஒரு வீடு கட்டுகிறதை போல ஒரு ஒரு பொறுப்பான காரியம். இந்த ஏனோ தானோன்னு செய்ய முடியாது, அல்லது எவ்வளவு வேகமா முடிக்கிறோன்றது இல்லை, எவ்வளவு ஒழுங்கா முடிக்கிறோன்றது விஷயம். குடும்பம் கட்டப்பட வேண்டும், வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், உறவுகள் கட்டப்பட வேண்டும். அதுக்கு பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு, நிதானம், போராடுதல், விடாமுயற்சி மிக அவசியம் நண்பர்கள். இதுதான் வியாழக்கிழமைகளிலே நாம் இங்கே கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வெறும் ஒரு ஜபத்தினுடைய விஷயமாய் மாற்றம் அந்த ஆலோசனையாய் திருமண தம்பதியர்கள் எதிர்காலத்துக்காய் தங்களை தயார்படுத்த விரும்புகிற இளம் ஆண்கள், இளம் பெண்களின் திருமணத்திலும் பிரச்சனைகளை கடந்து செல்கிற மக்கள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே வியாழக்கிழமை நடைபெறுகிற அன்பின் சிகிச்சையிலே உதவியை பெற்றுக் கொள்கிறார். குடும்பத்திலே பல சூழ்நிலைகளை கடந்து செல்பவராக இருந்தால் நீங்கள் ஒரு ஆலோசனை வேண்டும் என்று விரும்பினால் உடனே எங்களை தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்ல நீங்கள் செய்தி அனுப்பலாம், நேரடியாகவும் நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம். சற்று முன்புதான், சில மணி நேரத்துக்கு முன்பு ஆசீர்வாதமான அன்பின் சிகிச்சையின் கூட்டம் நடந்து முடிந்தது வியாழக்கிழமை. நண்பர்களே, குடும்பம் என்று சொல்லும் போது ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற பாதிப்பு ஒருத்தரோட முடிந்து போவதில்லை. உதாரணமாய் கணவர் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருப்பதை பார்க்கிற ஒரு மனைவி, அதை பார்க்கிற பிள்ளைகள், தன்னுடைய தந்தை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறார் சொல்லும்போது கண்டிப்பாய் அவங்க மனசுல நிம்மதி இருக்காது. அந்த பிரச்சனையை வீட்டு கொண்டு வருகிற கணவர் மனைவியிடத்துல சண்டையிடும் போது மனைவிக்கு நிம்மதி இருக்காது. அதாவது குடும்பத்துல ஒருத்தர் தாக்கப்படும் போது மற்ற எல்லோருமே தாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாய் உருவாகிறது. ஏன்னா அதுதான் குடும்பம். ஒருத்தரோடு ஒருத்தர் இணைந்திருப்பது. ஒருத்தர் தனியா நான் இருக்கிறேன்னு சொல்ல முடியாது, இல்ல அவர் வாழ்க்கை மோசமடையும் போது மற்றவங்க எனக்கு பாதிப்பு இல்லைன்றது சொல்ல முடியாது. குடும்பத்துல மகள் பாதிக்கப்பட்டால் பெற்றோர் பாதிக்கப்படுறாங்க, பெற்றோர் பாதிக்கப்பட்டால் மகன் பாதிக்கப்படுறாங்க, தந்தை பாதிக்கப்பட்டால் மனைவி பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க. இப்படி உறவுகள் ஒன்றோடு ஒன்று இணை கண்டிப்பாய் அப்படிப்பட்ட உறவுகளை தான் கர்த்தர் உருவாக்கினார். குடும்பத்தை கர்த்தர் உருவாக்கினார். குடும்பமா இருப்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஒரு கும்பலா இருக்கிறது. ஆனா எனக்கு எத்தனை குடும்பம் ஒரு ஹாஸ்டல் மாதிரி பல பேர் கூடுகிற இடமா இருக்கே தவிர ஐக்கியம் என்பது அங்க இல்லாம இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கு. அதுக்கு பல காரணங்கள். குறிப்பாய் காலகட்டத்துல பேசும்போது கெட்ட பழக்கத்தினுடைய அடிமைத்தனம், சுத்தம், கெட்ட பழக்கத்தினால் பல பேருடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் நீங்கள் கூட இதை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். இந்த கெட்ட பழக்கம் என்பது ஒரு பொழுதுபோக்கா? இல்லை நண்பர்கள். ஒவ்வொரு கெட்ட பழக்கத்துக்கும் பின்பாய் ஒரு இருள் வேலை செய்கிறது. அது எந்த விதமான கெட்ட பழக்கமா இருந்தாலும் இதை குறித்த ஒரு சிறு அடையாளத்தின் வீடியோ, அதாவது அசுத்தத்தினுடைய தாக்குதலின் ஆவிக்குரிய பாதிப்பின் 12 அடையாளங்களை பற்றி ஒரு வீடியோ நீங்க பார்க்கும்படி விரும்புகிறேன். இதை குறித்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி விசேஷமாய் வெள்ளிக்கிழமை மாபெரும் விடுதலை கூட்டமானது நடைபெறுகிறது. அசுத்தத்தின் கிரியையை ஜெயிக்கும்படியா இந்த அடையாளங்களை கூர்ந்து கவனிங்கள். நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள்.
தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிர்ஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். நண்பர் 12 அடையாளங்களை பார்த்த உங்களில் சில பேருக்கு முதல் தடவையா நீங்கள் பார்ப்பதா இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இது ஆவிக்குரிய பாதிப்பா? நிச்சயமாய் என்னால் உங்களுக்கு அதை நிரூபிக்க முடியும். இந்த கெட்ட பழக்கத்தினுடைய கடைசி நிலைமைக்கு சென்ற ஒருத்தர், வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தை சந்தித்த ஒருத்தர், மருத்துவரால் 6 மாத காலம் மாத்திரை மீதோடு இருப்பாய் என்று சொல்லப்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருந்த செயல்பட்ட அந்த நிலைமைக்கு அந்த நபரை கொண்டு சென்ற அசுத்தத்தை கர்த்தர் நீக்கியதினால் அவர் தாமே விடுதலை பெற்றார். இரண்டால் வார்த்தை உண்மை நண்பர்களே, வார்த்தை நிஜம். திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று ஆண்டவராக இயேசு தாமே சொன்னார். அதனை தொடர்ந்து அவர் சொன்னார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருட கொள்ள அழிக்கக்கூடிய காரியத்தை திரு விஜயபாபு வாழ்க்கையில செய்து கொண்டிருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்து அவர் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்ததனால் ஜீவன் அவருக்குள் வந்தது. வெறும் ஆவிக்குரிய பிரதானமான ஜீவனோடு அல்ல, அந்த சமயத்துல சரீர ஜீவனை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு துக்கத்துல, வேதனையில, பரிதவிப்பில இருக்க வேண்டிய இந்த குடும்பம் எவ்வளவு ஆசீர்வாதமாய், சந்தோஷமாய், நிம்மதியாய் இருக்கிறார். நீங்களே சாட்சி பாருங்கள். இப்பொழுது வணக்கம், என் பேர் விஜயபாபு. என்னோட வயது 53. நான் 18 வருஷம் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். குடி மட்டுமில்ல, பாக்கு, சிகரெட்டு, இது எல்லாமே. இந்த பழக்கத்தினால எனக்கு ஒரு வியாதி வந்தது. அதுதான் டிபி வியாதி. இந்த டிபி வியாதி எப்படி வந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த பழக்கத்தினால ஒரு நாள் நான் வேலை செய்கிற ஸ்தானத்தில் நான் ரத்தம் வந்து எடுத்தேன். அந்த நேரத்தில் என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, ரத்தம் வாந்தில் வரக்கூடாது, எப்படி வந்துச்சு உனக்கு, பரிசோதனை செய்யணும். அப்போது நான் வீட்டுக்கு தெரியாமல் தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு போய் பரிசோதனை செய்யும்போது டாக்டர் என்னை எக்ஸ்ரே எடுத்தார். எல்லாம் பார்த்து, உனக்கு டிபி அது முத்தி போச்சு, இத்தனை நாள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டார். அப்போ இத்தனை நாள் எனக்கு தெரியாது டாக்டர். அவர் சொன்ன வார்த்தை, இனிமேல் நீ 6 மாதம்தான் உயிரோடு இருப்பேன்னு சொன்னார். 6 மாதமா? என்ன சொல்கிறீங்க டாக்டர்? என்னால் நம்பவே முடியல. ஆமாம், உனக்கு இப்போதான் நீ ஸ்டார்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, உன்னோட சரீரத்தில் பல வருஷமாக இந்த வியாதி உருவாக்குறான்னு உனக்கு தெரியல, வியாதி முத்தி போயிடுச்சுன்னு சொன்னான். அப்போது அவர் சொன்ன வார்த்தை, உடனடியாக நீ அட்மிட் ஆகணும் வேணும், அப்போ தான் உனக்கு இந்த சிகிச்சையெல்லாம் பார்க்க முடியும்னா. அப்போது சார், நான்
இல்லை டாக்டர், நான் வீட்டில் சொல்லாமல் தனிமையாக வந்தேன். அவர் ஏற்றுக்கல. அது நான் அவருக்கு சில மாத்திரை கொடுத்தாரு. அது அந்த மாத்திரை வாங்கிட்டு நான் திருப்பி வெளியே வந்து குப்பில் போட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து டாக்டர் எதுக்கு நான் சொன்னார், 6 மாதம் நம்ம ஏன் உயிரோடு இருக்கணும், அதுக்குள்ளே நம்ம இறந்துடலாம் அப்படின்ட்டு நான் தீர்மானம். அந்த நேரம் தான் இன்னும் அதிகமாக நான் குடிக்க ஆரம்பித்தேன். குடிக்க ஆரம்பித்து பிறகு வீட்டுக்குள்ளே நான் இரும்பிக்கினே இருப்பேன். ஒரு தடவை இரும்பும்போது வீட்டில் யாருக்கும் சரியாக தூக்கம் இருக்காது. அவர் டாக்டர் சொன்ன விஷயம்னாக்கா, உனக்கு வியாதி முத்ததுனால நீ தனிமையாக இருக்கணும், தனியாக படுக்கணும், தனியாக சாப்பிடணும், எல்லாமே தனிமையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த வியாதி வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த குடும்பத்தார் அனைவருக்கும் பரவுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் அந்த கவலையோட வீட்டுக்குள்ளே சொல்ல முடியாமல் நான் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாள் குடிக்கிறதும் அழுவதும். இப்போ என் கையில் பணம் இல்லைனாலும் நான் கடன் வாங்கி குடிப்பேன். இன்னும் அதிகமாக என்னோடய சம்பளம் வாங்கினாலும் என்னோடய சம்பளம் எல்லாமே கடன் குடிப்பேன். ஏன்னாக்கா குடி இல்லாமல் என்னால் இருக்க முடியல. அந்தளவுக்கு நான் ரொம்ப போதைக்கு அடிமையாக இருந்தேன். அந்த நேரம்தான் ஒரு நாள் வீட்டில் நான் ரத்த வாந்தி எடுத்தேன். அப்போது என்னோடய மனைவி பார்த்தாங்க, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் இறந்துடுவேன். நான் வந்து படிக்கல 8 வருஷமாக படுத்துன்னு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு கால் வலி, முட்டு வலி, கால் எரிச்சல், கண் தெரியாது, காது கேட்காது, எனக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஒரு வேலை கூட செய்ய முடியாது. எல்லா வேலை வந்து எங்கள் வீட்டில் தான் செய்வார். அவர் செய்யும்போது அப்போ எப்போ பார்த்தாலும் அவங்க மாமியார் அங்கெல்லாம் சொல்லுவாங்க, வியாதியோடு இருக்க பொண்ணு கட்டினா வியாதியோடு எப்போவுமே வியாதி பழகலன்னு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது அப்போது பசங்க வந்து சின்ன பசங்க பார்க்குறதுக்காக என்னால் முடியாது, ஒரு டம்ளர் தூக்கிறதுக்காக என்னால் முடியாது. அப்போது வந்து படையில் இருக்கும்போது ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டார். எனக்கு வேண்டான்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லாதம்மா, பண்ணிக்கோ, உனக்கு ரொம்ப முடியாது இருக்காது சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அவர் வந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். வந்துட்டு பிறகு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அப்போ வந்து என் உடம்புல இருக்க ஒரு அசுத்தா வெளியே வந்துச்சு. ஒரு அசுத்தா வெளியே வரும்போது கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ஏந்திட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய முடியும். எதனா பண்ணணும், திரும்பி சோர்வாக போயிடுவேன், திரும்பி படுத்துக்கலாமான்னு இருக்கும். என்னால் எதுவுமே சாப்பிட்டா கூட வாந்தி எடுக்கும். அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து பயங்கரமாக குடிப்பார். அவர் குடிச்சிட்டு அவரோட சொல்லுவார், எப்போ பார்த்தாலும் உனக்கு வியாதி, எப்போ பார்த்தாலும் ஜுரம், எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் உனக்கு சரியாக மாட்டேங்குது, நீ தொலைஞ்சு போ அப்படியே சொன்னார். அப்போது இன்னும் அதிகமாக எனக்கு அந்த நேரத்தில் வந்து அம்மா அப்பா கிட்ட வந்து பார்க்குறதுக்கு கிடையாது. என்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியல, நான் வியாதி எப்படி வந்துச்சு எனக்குன்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணி அப்படியே கால் போட்டு உட்காந்துருந்தேன். உட்காந்து இருக்கும்போது திரும்ப அந்த பாஸ்டர் வந்தார். நம்ம எப்படி இருக்குமான்னு கேட்டார். கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர்னு சொன்னேன். சரி, நீங்கள் தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வந்த பிறகு உனக்கு வந்து விடுதலை கிடைக்கணும். சரி பார்க்கலாம், போகலாம், நம்ம உடம்புக்காக நம்ம போய் விடுதலை கிடைக்கணும், நம்ம பசங்க இருக்காங்க, நம்ம கணவன் இப்படி இருக்கார், நமக்கு யாருமே உதவி பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது சொல்லிட்டு சரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போன பிறகு அங்கே சர்ச்சுக்கு போன பிறகு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாஸ்டர் உட்கார வச்சு பேசினார். பேசின பிறகு உனக்கு விடுதலை கிடைக்குமா, உன் உடம்பு நல்லா இருக்கும், நீ பயப்படாத, நீ தைரியமாக இருக்கலாம் சொன்னார். சரி பாஸ்டர் சொல்லிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து போன பிறகு எனக்கு முழுமையாக விடுதலை கிடச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட வாழ்க்கை ஒப்படைச்சிட சொன்னார். சரி பாஸ்டர் அதே போல் நான் ஒப்படைச்சின பிறகு தான் எனக்கு முழுமையாக எனக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சுக்கொண்டேன். அப்போ கணவன் நான் கூப்பிட்டேன், நீ போறியா, நீ போய, ஏன் என்னை கூப்பிடுற, என்னால் கூப்பிடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் சொல்லாத, எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, உனக்கு கொடுப்பாரு வா சொன்னார். இல்லை நான் வரமாட்டேன்னு சொன்னார். அப்போது சர்ச்சுக்கு வரத்துக்கு கிடக்க என்கிட்ட காசு கிடையாது, எப்படி வரணும், என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது. அன்றைக்கி நைட்டு உட்காந்து ஜெபம் பண்ணும்போது இவர் கேட்கும்போது நீ எல்லாம் சர்ச்சுக்கு போகக்கூடாது,
நீ வீட்டில் தான் இருக்கணும்னாரு. இல்லை நான் போகிறா, அந்த ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, நான் போய் பார்க்கணும், நான் இன்னும் அதிகமாக விடுதலை கிடைக்கணும், நம்ம நல்லா இருப்போம் சொல்லிட்டு அவர்கிட்ட காசு வாங்கி எப்படியாரும் கட்டாயம் போயிடுவேன். சொல்லி கண்ணீரோடு அழுவும் போது சொன்னாங்க, உனக்கு யார் சொன்னது? இல்லை டாக்டர்கிட்ட போனேன், டாக்டர் சொன்னார். நான் சொன்னேன், நீ ஏற்றுக்காத, நீ வா, டாக்டர் வந்து ஒரு மனுஷன், அவர் மட்டும் நம்பாத, தேவன் மட்டும் நம்ம, நான் போகிற ஆலயத்துக்கு நீ வா, உனக்கு விடுதலை கிடைக்கும் சொன்னேன். அப்போ எப்படி தேவன் இருக்காரா இல்லையா, தேவனால் முடியுமா நான் யோசிக்க ஆரம்பித்தேன். கடவுளே இல்லையே, எப்படி கடவுள் நம்ம விடுதலை செய்வார்? அப்போ அவங்க வார்த்தை நான் ஒரு கேட்டேன், இல்லை நீங்கள் வந்து பாருங்கள், நான் போகிற இடத்துல நிறைய பேர் விடுதலை ஆக்கியிருக்காங்க, நானும் விடுதலை ஆக்கினேன், என்னோடய வியாதிலேருந்து குணமாயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே, நானும் பல வருஷமாக வியாதி விழுந்தேனே, அதனால நான் அந்த இடத்துக்கு போனேன், நீங்களும் வாங்கன்னு சொன்னான். அப்போது நான் அந்த இடத்துக்கு போனேன். முதல் நாள் அந்த இடத்துல உட்காரும்போது தேவனுடைய வார்த்தைகள்லாம் கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வார்த்தைகள் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மனசு குறித்துக்கினே இருந்தது. அப்போது இத்தனை நாள் நான் ஏன் இந்த தவறு செஞ்சேன், எதனால் செஞ்சேன், குடினால் நான் 50,000 ரூபாய் கடன் பட்டிருக்கேனே, இதனால் என்னோடய சரீரம் அழிஞ்சு போயிருக்கு, எதனால் ஏன் சொல்லி நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒவ்வொரு விஷயம் நான் யோசிக்கும்போது அப்போது நான் நேராக பாஸ்டர் இடத்துல போய் பேசினேன். அவர் சொன்னார், தேவன் இன்றைய தினம் உன்னோடு பேசியிருக்கார், நீ தீர்மானம் எடுத்தார்னா கண்டிப்பாக தேவன் உதவி செய்வார். அப்போது பாஸ்டர் சொன்ன வார்த்தை. அப்போது நான் தீர்மானித்தேன், சரி இனிமேல் கொண்டு நான் ஏன் குடிக்க மாட்டேன். அப்போது தீர்மானித்தேன். அப்போது தீர்மானித்த பிற்பாடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். மறுபடியும் மாத்திரை இதெல்லாம் எடுத்து ஒரு 15 நாள் மாத்திரை போட்டு ஒரு 1 மாதம் நான் டெஸ்ட்டுக்கு போனேன். டெஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாரு, உனக்கு என்ன அந்த சளி டெஸ்ட்டில் பார்த்து எந்த விதமான வியாதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் நம்ப முடியல, டாக்டரால் நம்ப முடியல, என்னால் நம்ப முடியல. எதனாலக்கா, அவர் சொன்ன 6 மாதம் டைம் கொடுத்தாரு எனக்கு. ஆனால் டாக்டர் 1.5 மாதத்துக்குள்ள எப்படி உனக்கு குணமாச்சு, அவரால் நம்ப முடியல. அப்போ நான் மிகுந்த சந்தோஷப்பட்டேன், தேவன் இருக்கிறார், என்னுடைய தேவன் தான் என்னை குணமாக்கியிருக்கார். அப்போ தான் நான் இன்னும் அதிகமாக தேவனை தேட ஆரம்பித்தேன். தேவன் என்னோடய வாழ்க்கையில் முதலாவது என்னோட குடிப்பழக்கத்தை விடுதலாக்குனார், 2வது என்னோடய வியாதியிலிருந்து குணமாக்குனார். இப்போ வந்து எங்கள் குடும்பத்து சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளைங்கள் நல்லா இருக்காங்க, என் கணவன் நல்லா இருக்கார், எங்கள் குடும்பத்தில் எல்லாமே விடுதலை கிடச்சிருக்கு. என்கிட்ட வந்து கெட்ட எண்ணம் வந்துச்சு, கோபம் வந்துச்சு, எல்லா பழக்கம் வந்துச்சு, திட்டுவேன், அசிங்கமாக பேசுவேன், இதெல்லாம் வந்து என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பரிசுத்தாவை தேடினேன். இப்போது பரிசுத்தாவை எனக்குள்ளே இருக்குது, நான் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கிறேன். இந்த பரிசுத்தாவின் ரட்சிப்பு தான் நமக்கு மிக முக்கியமானது. அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் சொன்ன போல் பரிசுத்தாவினை தேட ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி பேசுவார், எப்படி செய்வார், எனக்குள்ளே ஒரு குழப்பம். அப்போ தான் பாஸ்டர் சொன்னது போல் நான் கேட்டு ஒரு வார்த்தை கவனித்து பிறகாடு நான் அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டேன். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு இன்று தினம் என்னோடய குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, என்னோடய மனைவி சந்தோஷமாக இருக்காங்க, பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் நான் என்னோடய வாழ்க்கை நாள் முழுவதும் தேவனுக்கு நான் உண்மைத்தன்மையாக இருப்பேன்னு சொல்லி நான் இருக்கேன். நல்லது நண்பர்களே, இந்த சாட்சியை கூர்ந்து பொறுமையாய் நிதானமாய் நீங்கள் கவனித்திருந்தீர்களானால் ஆண்டவராக இயேசு தாமே பல விஷயங்களை உங்களோடு பேசியிருப்பார். இதோடு முடியவில்லை, இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைப்பேன். இருள் ஒருத்தருடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அழிவை கொண்டு வருகிறது. அதுல ஒரு மிக முக்கியமான வழி என்னவென்றால், முடிந்ததை பற்றி பிசாசு நம்ம யோசிக்க வைக்கிறார். ஒரு தவறு செய்துவிட்ட ஒரு நபர், ஒரு பாவத்துல விழுந்த ஒருத்தர், அல்லது ஒரு பிழையை செய்த ஒருத்தர் அதுல இருந்து வெளியே வர மாட்டார். சில பேர் ஒரு தடவை குடிச்சு அந்த குடித்ததுடைய குற்ற உணர்ச்சியால தொடர்ந்து குடித்து அதுக்கு அடிமையாயிட்டார். ஒரு தவறு செய்து அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியாம மேலும் 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 அதை செய்து அதுல மூழ்கிட்டார். இப்போ அவங்களால மீண்டு வெளியே வர முடியல. ஆனா அந்த முதல் தவறுக்கே மனஸ்தாகப்பட்டிருந்தால், முதல் பாவத்திலே மனம் திரும்பி இருந்தால், அதுல மூழ்கி இருக்க வேண்டியதில்லை, அதுல விழுந்திருக்க வேண்டியதில்லை. இப்போ கடந்த காலத்தை முடிந்ததை நீங்கள் மறக்காத வரை உங்களால ஒரு நல்ல
நிகழ்காலத்தையும் ஆசீர்வாதமான எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள முடியாது நண்பர். இன்னொரு விதத்துல நான் சொல்ல வேண்டுமானால், உங்களுடைய கடந்த காலத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதை போன்ற ஒரு கல்லை நீங்கள் வைக்காவிட்டால் நீங்க என்ன செய்றீங்க தெரியுமா? நிகழ்காலத்துக்கு ஒரு கல்லை வைத்து உங்களை தடுத்துக் கொள்கிறீர்கள். எதிர்காலத்துக்குமான முன்னேற்றத்தின் பாதையிலும் ஒரு கல்லை வைத்து உங்களை நிறுத்தி கொள்கிறீர்கள். எப்படி நீங்க முன்னோக்கி செல்ல முடியும்? சாத்தியமில்லை. எனவே கடந்த காலத்துக்கு ஒரு கல்லை வைத்து நிறுத்தி விடுங்க. அப்பொழுது உங்கள் நிகழ்காலம் உங்களுக்கு வெற்றிக்குரியதா இருக்கும். எதிர்காலம் ஆசீர்வாதத்துக்குரியதா இருக்கும். ஆண்டவர் இவர் வாழ்க்கையில செய்த இந்த அற்புதமான மகத்துவமான இன்னொரு சாட்சி நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். சாட்சி கூர்ந்து கவனிங்க. என் பேர் ஷெலி. நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி பயத்தினாலையும் மன அழுத்தத்தினாலையும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். எனக்கு அதிகமான பயம் இருந்தது, எனக்கு அதிகமான மன அழுத்தம் இருந்தது. என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. எப்பொழுதும் என் கூட என்னுடைய மகள் இல்லைன்னா என் கணவர் கூட இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் ரொம்ப அதிகமான பயத்தில் இருந்தேன். என்னால் குளிக்க கூட போக முடியாது. நான் குளிக்க போகிறது தான் என்னுடைய பிள்ளைகள் டோர்கிட்ட வந்து நிற்கணும். என்னால் குளிக்க கூட போக முடியாது. தண்ணியில் கூட என்னால் கை வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு மறிச்சிருவேன், நான் இறந்துருவேங்கிற சத்தம் கேட்டுகிட்டே இருந்தது. நான் குளிக்க போகும்போது கண்ணை மூடும் போது எனக்கு நெருப்பு பட்டு நான் இறந்துருவேன், தண்ணி பட்டு இறந்துருவேன் அப்படின்னு நான் பயந்தேன். எனக்கு இந்த மாதிரியான குரல்கள் கூட கேட்டது, நீ சீக்கிரமாக இறந்துருவேன், இன்னைக்கு இறந்துருவ. இந்த மாதிரி வேலை செய்யும் போது கூட எனக்கு இந்த மாதிரி சத்தங்கள் கேட்கும், நீ இறந்துருவ அப்படின்ட்டு. நான் உடனே என்னோட மேலதிகாரிக்கிட்ட ஓடுவேன், என் கணவரை நான் தொடர்பு கொள்ளுவேன், என் பிள்ளைகளை தொடர்பு கொள்ளுவேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினைப்பேன். என்னால் அந்த சூழ்நிலையை தாங்க முடியல. எனக்கு ரொம்ப அதிகமான பயம். சில நேரத்தில் என் கணவர் தான் கார் ஓட்டுவார், நான் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமாக சூடாக இருக்கும். ஏர் கண்டிஷனர் ஃபுல்லாக ஆனில் தான் இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப அதிகமான பயம் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து சூடாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சொல்லுவேன், இல்லை நீங்கள் காரை நிறுத்துங்க என்னன்னு சொல்லிட்டு நான் குறை சொல்லுவேன். எனக்கு பெரிய மரம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, எனக்கு மூச்சு விட முடியல, எனக்கு காற்று வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ என் கணவர் கேட்பார், எல்லாமே ஆனில் தான் இருக்குது, ஏர் கண்டிஷன் ஃபுல்லாக இருக்குது, உனக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரி நடக்குது, எப்படி சூடாகுது அப்படின்னு கேட்டார். அதன் பிற்பாடு என் கணவர் என்னை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருந்தார். அங்கே மருத்துவர்கள் என்னை சோதித்து பார்த்தாங்க. என் கணவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை யாராவது குடும்பத்தில் மறிச்சிருக்காங்களா, இல்லை வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கான்னு கேட்கும்போது என் கணவர் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டாக்டர் சொன்னார், அவங்களுக்கு நாம் என்டிடி தூக்க மாத்திரை கொடுத்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும், அவங்க பிரெயின் முழுவதுமாக தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அந்த தூக்க மாத்திரை சாப்பிடும் போது மட்டும்தான் நல்லா தூங்கினேன், நல்லா உணர்ந்தேன். அதுதான் ஒரே வழின்னு நினச்சேன். ஆனால் அதன் பிற்பாடு நான் தூக்கத்துலேருந்து எழுந்த பிற்பாடு அதே சோகம், அதே பயம், அதே மரணத்தின் பயம், அதே மன அழுத்தம் எல்லாமே என்னை சுற்றி இருந்தது. நான் சில நேரத்தில் நினைப்பேன், ஏன் இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, என்னுடைய திருமண வாழ்க்கையை அழிக்குது, என்னுடைய வாழ்க்கையை அழிக்குது. என் கணவர் இந்த சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, என்னுடைய சொந்த வீட்டுக்குள்ளே குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. எப்போதும் என்னோட கணவர் என்னோட பிள்ளைகள் என்னை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நொடி கூட என் கணவரும் என் பிள்ளைகளும் என்னை விட்டு வெளியே இருக்கிறத என்னால் தாங்க முடியல. சில நேரத்தில் நான் மயக்கடிச்சு விழுந்திருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்துருக்காங்க. என் சிந்தனை சரியானதா இல்லவே இல்லை. அதன் பிற்பாடு நான் ஒருவரால் அழைக்கப்பட்டிருந்தேன். நான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு உதவியாளர்களும் போதகர்களும் உதவி செஞ்சாங்க. நான் அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன், எப்படி என்னுடைய பயத்தையும் என்னுடைய பதட்டத்தையும் நான் ஜெயிக்க முடியும். இயேசு மட்டுமே ஒரே வழியாக இருக்காரு. என் வாழ்க்கையும் என்னுடைய பிரச்சனையோ என்னுடைய எல்லாவற்றையும் நான் அவர்கிட்ட கொடுக்கும் போது, நான் தொடர்ந்து சங்கிலி ஜபம் செய்யும் போது நான் விடுதலை பெறுவேங்கிறத உணர்ந்தேன். நான் அதிகமாக ஆலயத்துக்கு வந்தேன். நான் அதிகமாக உதவியை பெற்றுக்கொண்டேன். போதகர் மனைவின் மூலமாக நான் கவுன்சிலிங்கை பெற்றுக்கொண்டேன். நான் இனிமேலும் அந்த பயத்தில் அந்த பிரச்சனையில் இல்லை. என்னோட திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நான் முழுமையாக விடுதலை பெற்றிருக்கேன். இனிமேலும் நான் தூக்க மாத்திரை எதையும் சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் முழுமையாக இப்போ எந்த இடத்துக்கு வேணால் போக முடியும், எந்த இடத்துல வேணால் எதை வேணால் செய்ய முடியும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கேன். நண்பர்களே, எல்லாமே நான் உங்களுக்காய் விளக்கமாய் சொல்லியிருக்கிறேன். இந்த அற்புதமான சாட்சிகளையும் ஆவிக்குரிய பாதிப்பின் 12 அடையாளங்களையும் பார்த்த பிற்பாடு நான் இனி என் பழைய வாழ்க்கையால் நிறுத்தப்பட விரும்பவில்லை என்று நீங்கள் சொன்னார்.
ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி, ஜனவரி 28ஆம் தேதி, இந்த முதல் வாரத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். நீங்க வந்து உங்கள் கடந்த கால பாதிப்பினுடைய விண்ணப்பத்தை எழுதி அர்ப்பணியுங்கள். ஒருவேளை உங்களால முடியல, நீங்க உண்மையில இருந்து வெளியே வர விரும்புறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் சொன்னதை போல நாளையும் எல்லா ஆவிக்குரிய கிரியைகள் கட்டப்படும், அசுத்தத்தின் வேலை நீக்கப்படும் அடையால் விசுவாசத்தின் ஜெபம் செய்யப்பட போகிறது. எங்களோட இணைய மறக்காதீர்கள். இந்த அற்புதமான பாடலை கேட்கிற தருணம் தயார்படுத்துங்கள். நாம் ஜெபத்தை ஆயத்தப்படுத்தலாம். ராஜரீகமாய் ஆளும் ராஜனை மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். ஒளி தன் ஆடையாய் நம் தேவன் ஆழ்கின்றார். இருள் நடுங்குமே, இருள் நடுங்குமே. மகா சிவனை பாடுவோம், மகா சிவனை காணுவோம். மகா மகா நம் தேவன். காலம் யாவுமே அவர் என்றும் ஆழ்கின்றார். ஆதி அந்தமாய், ஆதி அந்தமாய் மூவொரு தேவன். தந்தை ஆவி சுதன் ஆட்டுக்குட்டியாய் ராஜசிங்கமாய் மகா தேவனை பாடுவோம், மகா தேவனை பாடுவோம். மகா மகா நம் தேவன். மகா தேவனை. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட யாவர் மீதும் உங்களுடைய மாபெரும் கிருபை வந்திறங்குவதாய். நாங்கள் கடந்த கால வாழ்க்கையை விழத்தள்ளப்பட்டிருக்கிற ஒருவராய் இருப்பதை எப்பளவேனும் நீர் விரும்பவில்லை. யாரெல்லாம் பாதிப்பிலிருந்து வெளியே வர முடியவில்லை, இந்த சாட்சி அவர்களை ஊக்கப்படுத்து, இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்து. இந்த தண்ணீரின் மூலமாய் இதை பருகுகிறவர்கள் ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியை சுத்திகரி, சிந்தையை தெளிவாக அவர் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும்படி உங்களிடத்திலே வந்து நீர் வாக்களித்தீர். நான் ஜீவனையும் பரிபூர்ணத்தின் தர வந்தேன், அதை பெற்றுக் கொள்ளும்படி தயார்படுத்துவார். அடுத்து கொண்டிருக்கிற எல்லா தடைகள் விலக. இந்த நேரத்திலும் மனசிலே குழப்பத்தோடு, கவலையோடு, வேதனையோடு இருக்கிற இவர் சமாதானத்தை பெற்றுக் கொள்வாராய். எல்லனை குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன், தம்பதியர்களை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை, பெற்றோர்களை ஆசீர்வதிக்கிறேன், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீரின் மூலமாய் உங்களுடைய ஜீவன் இந்த குடும்பத்துக்குள் செல்வதாய் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான நாமத்தின் மகிமைக்காய் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை நீங்கள் குடிக்கலாம். நண்பர்களே, தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிற சமாதானத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின் மூலமா முடிந்து போனதை பற்றி கவலைப்படாது. புது தொடக்கத்தை தேவன் உங்களுக்காய் கொடுப்பார். எனவேதான் நாளை இரவும் இன்னும் வல்லமையான அந்த சாட்சியோடு, தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்போம். நான் விசுவாசிக்கிறேன். நாளையே கூட நீங்கள் சென்னையினுடைய சுற்று வட்டாரத்தில் இருப்பவராக இருந்தால் உங்களை நான் ஆலயத்திலே சந்திப்பேன். மாபெரும் விடுதலையின் கூட்டத்தில் என்று விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நீங்க இந்தியாவில் வேற மாநிலத்தில் இருந்தாலும், தமிழ்நாட்டில் வேற எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியின் வழியாய் கர்த்தர் தாமே உங்களை குடும்பத்தை ஆஸ்வதிப்பார். ஆசீர்வாதமான இரவார்கள் சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.